Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Shakatara mahanturo se. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you. We praise you. We praise you. We praise you, Lord. Hallelujah. Abba, Father, I praise you. Thank you, Jesus. Rabba saka tu remandu se. Remandu he re kabase. Hallelujah. Hallelujah. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் போதுமானவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், அன்புள்ளவர். ரீமான் தூசே ஃப்ரஹா துரோ ரேஹான் தேஹே சே ரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Lord, we praise you, we praise you, we praise you. Ra saha turuze raba sefan turo lize khabar rahatio rahanda ramando. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Master. We praise you. Rada hizu re kamanto se rabu sheke sefero hando rose lize fia rahandoro rahanture fia handore liza faro hand re kamando. Thank you, Jesus. Father, we praise you. Rabba sefa hantoro. Thank you, Jesus. Lizra fe hantoro lizro fanda rabasti kamanto se lize fe rabazi hantoro. Thank you, Jesus. Father God, we praise you. இந்த நாளுக்காய் நன்றி. இரவெல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டதற்காய் நன்றி. இந்த புதிய நாளை கொடுத்திருப்பதற்காய் நன்றி. நீங்கள் என்னிலும் நான் உன்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மறுபடியும் பிறந்திருப்போமானால் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are your sons and daughters. We have born through the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவிற்கு மறுபடியும் நாங்கள் பிள்ளைகளாய் மாறி இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை, இந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. ரபா சபா ரஹான் தூ ரே ஹாந்த ரே. அப்படி நம்ம வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? Let's all thank the Lord for what He has done throughout our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போயிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை திடப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிரப்பினார். Thank you, Jesus. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருந்தார். யோபு பக்தன் சொல்லுகிறான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த தடைப்படாது. ஆதியிலே தேவன் இருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ராபா சபா ரீஹான் தூரோ சே. அநாதி தேவன், the eternal God become our father. The eternal God became our loved person, loved one. நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரே ஒரு கர்த்தர், அதிகமாய் நேசிக்கிற ஒரே ஒரு மனிதன். ஓ ராகா தே ரபாசியா, மனித வடிவிலே வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி இறைவனாய் இருந்தும் உன்னை நேசிக்கிறேன், மனிதனாய் வந்தும் மனிதனை நேசிக்கிறேன் என்று சொல்லி 2 முறை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி ராதா ஹீசு ரபாசி கேரே லீஸ்ரோ ஃபியா ராந்தோ ரோசே மாந்தா ஹீசு ரெபாசி கே எபாசி ஹாந்துரோ மாந்துரு சேஃப்ரா ஹாசே லீசு ரபாசி கே மாந்தூரே. தேங்க் யூ, ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் அநாதியாய் வீற்றிருக்கிறார், அவர் அநாதியாய் வீற்றிருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவன் ஜெபத்தை கர்த்தர் புறக்கணியாத தேவன். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை கர்த்தர் புறக்கணிப்பதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன், நம்மை படைத்த தேவன். ரா சாஹா ஃபாஹான் தூரோ லீஸோ ஃப்ராபா சிகேரே. ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். Lord, we are going to meditate on your word, Lord. Help us to understand the love. Help us to understand the vastness. உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயத்திலே உம்மை பற்றின ஆழமான சிந்தை உருவாகட்டும். உம்மை பற்றின காரியங்கள் நாங்கள் தியானிக்கிறதுக்கு எங்கள் இருதயத்தை திறந்தருளுவீராக. இந்த ஜெபத்தில் வர இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவருடைய இருதயத்தை திறந்தருளுவீராக. Open our hearts, Lord. Open our mind. Ra safa sihanto rose lizo fraba seka manto e rada hize e vuzura manto elabasi kere manto ribase manto ruze frahasike.
தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஹெல்ப் us to meditate upon your word. Open our spirit, open our heart, open our soul. ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கட்டும். நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் இருதயத்தை திறந்தருளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome each and every one of you, those who have joined in this morning devotion. நாம் இன்னைக்கு காலையில் ஆவியானவர் எனக்கு சரியாக ஒரு 3:30 போல எழுந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு என் இருதயத்தை அவர் ஏவினார். என்னுடைய இருதயத்தில் அவர் பேசினார். அதனாலே கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். So we are going to start meditating the word of the Lord from the beginning. நாம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Let's all turn our Bible towards John chapter 1 verse 1. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராதா ஹீசு ஃப்ரஹபா ஹாந்தோரோ லீசெஃபேரே. Thank you Jesus. Thank you Jesus. I'm going to give you 30 seconds. Please take your Bible. எப்பொழுதும் வேதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வேதத்தை சுமக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுமப்பார். ஏனென்றால் கர்த்தர் வார்த்தையாயிருக்கிறார். Thank you Jesus. யோவான் 1:1. John chapter 1 verse 1. We are going to meditate something deeper today. இன்றைக்கு கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஸோ ப்ரிப்பேர்டாக இருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஷேக் ஹமாந்தோ சே ரபாசி கமாந்தோ ராசாவலி ஹாந்தோரோ. தேங்க்யூ ஜீசஸ். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. மறுபடியும் படிக்கிறேன். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. In the beginning was the word, and the word was with God, and the word was God. In the beginning was the word, and the word was with God, and the word was God. Rabba Saba Rahante. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவதற்காக, கர்த்தர் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று நம் இருதயத்திலே வாஞ்சியாய் கேட்போம். Let's open our hearts and ask the Lord that God has to speak with us. Sefaturuhan merase manduruse. Father God, speak with us. Help us to meditate on this word. In the name of Jesus I pray. Amen. ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு நம்ம இதை படிக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. Genesis chapter 1 verse 1 says, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heavens and the earth. Rabba Safali Handoro. யோவான் 1:1 சொல்லியிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியாகமத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்படி என்றால் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே, before the creation of this world, God existed. God was there. இயேசு கிறிஸ்து, வார்த்தையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் பிதாவுடைய சாயலின்படி அவர் இருந்தார். ராதா ஹீஸ் a ஃபேந்தோரோ. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயங்களை நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் திருப்ப விரும்புகிறேன். I would like to turn your heart towards the word of the Lord. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். யோவான் 1:1 சொல்லியிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த உலகம் உருவாவதற்கு முன்பே இட்டர்னலா காட் இருக்கிறார், அனாதியா இருக்கிறார். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து என்று சொல்கிறார். நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த தேவன் நம்முடைய பிதா, அவர் அவருடைய சாயலா இருக்கிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே தேவன்,
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் God existed. God was there. இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பாகவே தேவன் அனாதியாய் வீற்றிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லியிருக்கிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய. அப்படி என்றால் இந்த பூமி உருவாவதற்கு முன்பாக, நீங்களும் நானும் இந்த டெக்னாலஜி மூலமாக பேசுவதற்கு முன்பாக, பிஃபோர் எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வானம் எல்லாமும் உருவாகத்திற்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் அவர் அனாதியாய் வீற்றிருக்கிறார். ஆதியாம் 1:1 சொல்லியிருக்கிறது, ஆதியிலே தேவன், நம்முடைய தேவன் அவர் அனாதியாய் வீற்றிருக்கிறார். அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த காலை நேரத்தில் கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் பூமியில் எந்தெந்த இடத்துல பல்வேறு விதமான தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வம் அல்ல. ஒரு மரத்துண்டினால் எடுத்து மரத்தை வடிவமைத்து ஒரு தெய்வத்தை உருவாக்குற தெய்வன் அல்ல, அனாதியாய் வீற்றிருக்கிறார். ஹவு ஹாப்பி டு லிசன் டு திஸ். எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 1:3 ஷாக்கா தாரா மாந்தோ ரீபா சிஹேலே மாந்தோ சே ரபா சிஹாந்தோரோ. Thank you Jesus. Thank you Jesus. ஓ ரேஹே சே. யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Everything was created through him. ராசெகேலே. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எவ்ரிதிங் நம்ம பார்க்க சூரியன் சந்திரம் எல்லாமே அவர் மூலமாய் அவராலே உண்டாயிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக, வார்த்தையான இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவானவர் தம்மை வெளிப்படுத்தி சகலத்தையும் உருவாக்கினார். சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஏன் தெரியுமா? அதிலே தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கிற மனிதனுக்கு தேவையான காற்று, வெளிச்சம், சூரிய ஒளி, நட்சத்திரம், சந்திரன், காலத்தை அறிகிற நட்சத்திரங்கள், பெரிய சுடர்கள், சிறிய சுடர்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனுக்காக அதை படைக்கும்படி அவர் படைத்தார். சகலம் அவராலே உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவினாலே, பிதாவின் சாயலின்படி இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே சகலம் உண்டாயிற்று. எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க இயேசு கிறிஸ்து பிதாவின் சாயலின்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி? How I can say through the image of the Lord God existed, through the image of God our Jesus was there. Rabba Seka. யோவான் 14 John chapter 14. யோவான் 14:9. யோவான் 14:9. அதற்கு இயேசு பிலிப்புவை நோக்கி, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? Those who see me see my Father. என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இயேசு கிறிஸ்து பிதாவின் தற்சுரூபமாய் இருந்தும், இயேசு கிறிஸ்து பிதாவின் சாயலின்படி இருந்தும் தன்னைத்தானே அடிமையாக்கி, வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். நாம் காண்கிற எல்லாமே அவராலே உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாகவில்லை. Whatever you see on this earth is created by the Lord our God through Father. Father God given him the authority. யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 38 Job chapter 38. ஷாமா தூரோ சேகேவா ரஹா தூரோ. யோபு 38 எடுத்துக்கொள்வோம். மாந்த லீசோ ஃப்ரஹா தூ ஏல பிரஹா ஃபேலே ரபூசி கேர மாந்தோ ராதா ஹீசு ரபாசியே. யோபு 38 நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி.
நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் யோபுவை பார்த்து கேட்கிறார். யோபுவே, நீ இவ்வளவு பேசுறல்ல, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்க இருந்த? I am omnipotent, I am powerful, I am full of wisdom. You did not understand me. When I was creating this world, you didn't existed, but I existed before the creation of this world. நான் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற பொழுது நீ உருவாகவில்லை, ஆனால் நான் இந்த பூமிக்கு அஸ்திபாரப்படுத்துகிற போது நான் தான் அஸ்திபாரப்படுத்தினேன், நான் தான் அதை உருவாக்கினேன். உனக்கு தெரியுமா யோபுவே என்று சொல்லி மார்டல் அழியக்கூடிய மனிதனை பார்த்து, அழிந்து போகிற மனிதனை பார்த்து இறைவன் பேசுகிறார். இந்த காலை நேரத்தில் நான் இந்த வசனத்தெல்லாம் ஏன் காண்பிக்கிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவர், வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன். We serve the God of heavens and the earth, the Lord who existed before the creation of this world, the Lord who himself created this entire universe, galaxies, Milky Ways, சகலத்தையும் தனக்காக அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. உருவாக்கின எல்லாமே அவராலே அன்றி வேறு ஒருவரால் உருவாக்கப்படவில்லை. பிதாவானவர் சகல அதிகாரத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருந்தார். அதுதான் பக்தன் சொல்லுகிறார். யோவான் 1 அதிகாரத்திலே 1 வசனம் சொல்லியிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார், அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தை மனித ரூபம் எடுத்து ஸ்திரீயின் வித்தாக ஸ்திரீயுடைய கற்பத்திலே பிறந்து நமக்காக மனிதனாய் ஜனிப்பித்தார். அவர் சாதாரண மனிதன் அல்ல, அசாதாரணமானவர். ஆனால் தன்னுடைய எல்லா வல்லமையும், தன்னுடைய எல்லா எட்டர்னல் அனாதி வல்லமையும் எல்லாவற்றையும் துறந்து மனித அவதாரம் எடுத்து மறுபடியும் கர்த்தத்துவத்திற்குள்ளாய் அவர் நுழைந்தார். அவர் தேவனுடைய சாயலின்படி இருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாய் எல்லாம் எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். The Lord emptied himself when he was on this earth. அதை எப்படி மறுபடியும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார்? 40 நாள் இரவும் பகலும் பிசாசினாலே சோதிக்கப்பட்ட வனாந்தரத்திலே சோதனைக்காரன் சோதித்த பொழுது இயேசு கிறிஸ்து சோதனையை ஜெயித்து மறுபடியும் அவர் தேவனுடைய சாயலிலே மறுபடியும் தேவனுடைய அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியை படைத்து மனிதனை படைத்து அந்த மனிதன் விழுந்ததினாலே மறுபடியும் மனிதனாய் வந்து மறுபடியும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து இன்றைக்கு மறுபடியும் அனாதியாய் பிதாவின் வலது பாசத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். பிதாவானவர் சகல முழங்காலும் முடங்கும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ராபா சபா ரீஹாந்தோரோ. வெளிப்படுத்தின புஸ்தகம் 13 அதிகாரம் 8 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Revelation chapter 13 verse 8. ராபா சபா ரீஹாந்தோரோ. வெளிப்படுத்தின புஸ்தகம் 13 அதிகாரம் 8 வசனம். உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல், நல்லா அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் அனாதியாய் வீற்றிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 8 வசனத்திலே யோவான் பத்மோத் தீவிலே ஆவியானவர் எழுதப்படுகிறார். உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின் சத்தத்திற்கு செவி கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகளை நான் பார்த்து சொல்கிற ஒன்றே ஒன்று, நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் அசாதாரணமான தேவன். நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் இந்த உலகம், நீங்களும் நானும் இந்த உட்கார்ந்திருக்கிற இந்த உலகத்தை விட அப்பாற்பட்ட தேவன். இந்த உலகத்திற்கு கேலக்சி, சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் விட அவர் பெரிய தேவன். அவருடைய கண்கள் சூரியனை போல பிரகாசிக்கிறதாம்.
நாம் இந்த பூமியில் இருக்கிற சூரியனை நம்மளால் பார்க்க முடியவில்லை. அந்த சூரியனை விட பல கோடி மடங்கு பிரகாசம் உள்ள தேவன், அந்த பிரகாசமுள்ள பிதாவை மனித சாயலிலே வார்த்தையாக உருவெடுத்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் பூமி அஸ்திபாரப்படுத்தின பொழுது நீ எங்கே இருந்தாய் யோபுவே என்று பரிசுத்தவான் யோபுவை பார்த்து கர்த்தர் கேள்வி கேட்கிறார். ராபா சவலிஹான் தோரோ. தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் சில வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. சங்கீதம் ராபா சேஃபான் தூரோ, சங்கீதம் 104 அதிகாரம் 5 வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சாம்ஸ் சாப்டர் 104 verse 5. சங்கீதம் 104 5 வசனம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறது காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சங்கீதம் 104 5. பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். யார் ஸ்தாபித்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவின் சொரூபமாக இருக்கிற, பிதாவின் தன்மையாக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபிக்கிறார். சங்கீதம் 104 5 சங்கீதக்காரனாகிய தாவீது இதை எழுதுகிறார். மாந்தோ சே ஹாந்தலே. பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு நாம் இந்த பூமியில படுக்கிறோம், எழுந்துக்கிறோம், ஓடுறோம், நடக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். என்னைக்காவது இந்த பூமி அதோடைய இடத்தை விட்டு நகர்ந்து போயிருக்கா? என்னைக்காவது அந்த பூமி வலிக்குது? இல்லை, இந்த பூமி ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிஸ்ட்ராய் ஆயிருக்கா? இல்லை. பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். Before I laid the foundation, where were you, Job? நான் இந்த பூமி அஸ்திபாரப்படுத்தின பொழுது நீ எங்கிருந்தா யோபுவே என்று சொல்லி பக்தன் யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக ஆவியிலே இந்த வார்த்தையை பேசுகிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல். God has established the world, the universe, the world, the earth in the orbit. சயின்டிஸ்ட் சொல்றாங்க பூமி ஒரு ஆர்பிட்ல ஓடிக்கொண்டிருக்குது. எதை சுத்தி ஓடுது? சூரியனை சுத்தி அது சுரண்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி சயின்டிஸ்ட்லாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் சங்கீதக்காரர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்றாரு, பூமியை ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதோடைய ஃபவுண்டேஷன், ஒரு வீடு கட்டுவார்கள் என்று சொன்னால் அந்த வீடை ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு நல்ல ஆழமாக அதை தோண்டி எடுத்து தான் ஒரு வீடு கட்டுவாங்க. ஒரு சாதாரண ஒரு வீடை கட்டுறதுக்கே எவ்வளோ ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆழமாக தோன்றாங்க. இந்த பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் கர்த்தர் அதை ஸ்தாபித்தார், அதை உருவாக்கினார். ஒரு சந்ததி வந்து ஒரு சந்ததி போகிறது. One generation comes and another generation goes, but still the earth and the sun and the moon remains the same. ஒரு சந்ததி வந்து ஒரு சந்ததி போயும் வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அப்படியே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. What a mighty God we serve. மாந்து ரபாசே. அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை என்னுடைய உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன். ஒரு தகப்பனை போல உன்னை தோளின் மேலே சுமந்து கொண்டு செல்கிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாம் பாவியா இருக்கிற பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது நல்லது, அது ஒரு ஓகே. பட் ஒரு பாவிக்காக யாரும் வந்து மறிக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் உலகத்தையும் படைத்து எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுத்து மனிதன் விழுந்து போனதினாலே மறுபடியும் மனித அவதாரம் எடுத்து மனிதனுக்காக இந்த பூமியிலே வந்து மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து தேவனுடைய சாயலின்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நமக்கும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுமையும் கர்த்தர் கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரபா செஃபஹாந்தோரோ லீசோ ஃப்ரஹாந்தே
ரேபான் தூரோ சே. நாம் யோவான் 1:1 பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:3 பார்த்தோம். அவர் மூலமாய் சகலம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. யோபு 38:4 பார்த்தோம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது நீ எங்கே இருந்தாய் என்று யோபுவை பார்த்து, பக்தன் யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். யோவான் 14:9 பிலிப்புவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், பிலிப்புவே, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். those who seen me seen my father. வெளிப்படுத்தின புஸ்தகம் 13:8 சொல்லியிருக்கிறது, உலகம் தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்களுடைய, அப்படியே உலகம் தோற்ற முதலே அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். சங்கீதம் 104:5 சொல்லியிருக்கிறது, பூமியை அதன் அஸ்திபாரத்தின் மேலே கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் அஸ்திபாரங்கள் மேலே ஸ்தாபித்தார். இந்த வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for this word. I thank the Lord for the revelation. I thank the Lord for this devotion, morning devotion காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்க ஒவ்வொருக்காய் நன்றி செலுத்துகிறேன். I thank each and every one of you. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Let's close our eyes. எனக்கு புரியுது, நீங்கள் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் இன்னும் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. பட் போதும், இந்த வார்த்தைகள் போதும் உங்களுக்கு, இன்னைக்கு போதும். என்னுடைய ஆவியில் கர்த்தர் நிறைய வார்த்தைகளை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். அவர் அனாதியாய் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்திலே நியாயாதிபதியாய் ஒரு நாள் அவர் வீற்றிருப்பார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்ல தகப்பனாக இந்த பூமியை சிருஷ்டித்து, இந்த பூமியிலே நாம் சுவாசிப்பதற்கும் நாம் உணவு உண்பதற்கும் தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியாக 1:1 சொல்லியிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சங்கீதம் 104:8 சொல்லியிருக்கிறது, பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் கர்த்தர் பூமியை ஸ்தாபித்தார். யோபு 38:4 சொல்லியிருக்கிறது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது நீ எங்கே இருந்தாய் யோபுவே என்று சொல்லி பக்தன் யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ரெவலேஷன்ஸ் 13:8 says, வெளிப்படுத்தல் 18 சொல்கிறது, உலகம் தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட வேண்டும் என்று. அவர் அனாதியாய் என்றென்று வீற்றிருக்கிறார். அவராலே அன்றி, அவருக்காகவே, அவர் மூலமாய் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று யோவான் 1:3 சொல்லியிருக்கிறது. Everything was created and was created through him, created by him. மாந்தோ ரபா சேஃபேலே. பிலிப்புவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், பிலிப்புவே, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் தற்சொரூபமாய் இருக்கிறார். பிதாவை இயேசு கிறிஸ்துவை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் பிதாவை கண்டிருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் வார்த்தையாய் உருவெடுத்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய பாவத்திற்காக, மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையை சுமந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பு விலையேற பெற்றது. அவருடைய அன்பு விலை மதிக்க முடியாதது. அவருடைய அன்பு பொன்னை காட்டிலும், வெள்ளியை காட்டிலும், வைரத்தை காட்டிலும், இந்த பூமியின் சொத்துக்களை காட்டிலும், இந்த பூமியின் எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானது. அவருடைய அன்பிற்கு நிகராக நான் எண்ணத்தை கொடுப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி உம்மை தொழுது கொள்வேன். ஆண்டவரே, தகன பலிகளை விரும்புகிறவர் நீர் அல்ல, கீழ்ப்படிதலும் உமக்கு பயந்திருக்கிற நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு மனிதனை நோக்கி அவர் பார்க்கிறார். யார் அந்த மனிதன்? பக்தி உள்ளவன், கர்த்தரை தேடுகிற இருதயம். இந்த காலை நேரத்தில் இந்த ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். Father God, in the name of the Lord Jesus, I pray.
I pray for my dear brothers and sisters. பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, அந்த ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாய் உருவெடுத்த பிதாவின் தற்ஸ்வரூபமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன்.